தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கும்பராசி சதய நட்சத்திரம், இது ராகுவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம், என்னோட கணக்குப்படி 10 வருடம் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயது வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 10 + 16 26, 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்துடும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள், 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, ஜென்ம ராசியில் ராகு. தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ம ராசிக்கு ராகு வருது, என்ன ப்ராப்ளத்தை கொடுக்குமோ, உடல்நலம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை கொடுக்குமோ, பலவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் குருவுடைய பார்வை ஒன்றே நிவர்த்தி. அது மாதிரியான பார்வை குரு பார்வை, 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை ராகுவை பார்க்குறதும், ராகுவுடைய நட்சத்திரத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறதும் ராகுவோட கனெக்ட் ஆகுது. 3 இடங்கள்லேயே ராகுவோட நட்சத்திரம் அப்படி இல்லைனா ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் படிக்கிற காலத்தில் 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் இப்போ குருதசையில் இருக்கிறீங்க. குருதசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. முதல் 10 வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தசை. பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அது கெடுபலன்களை கொடுக்கும். அப்போது இந்த குருதசையில் நிறைய பேர் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும். வீட்டில் உங்களுக்கு இல்லை, ஏன்னா நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, ஒரு சுப விசேஷம் நடக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம சனியில் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம், வீட்டில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், மனசளவில் பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம். படிக்கிற காலகட்டத்தில் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும், இப்போ கிளியர் ஆகும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஏதோ ஒரு புது வரவு வீட்டில், அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குருதசையில். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்புக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பார்ட் டைம்லலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. எல்லாமே நல்ல பலன்கள் தான். அதிகப்படியாக இந்த கும்பராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு, ஜென்ம ராசியில் படக்கூடிய குருடைய பார்வை, அபரிவிதமான வளர்ச்சிகள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியாக இருந்தால் 100% கிளியராக நடக்கும், நல்லதே நடக்கும். தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கஷ்டப்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், இருக்கக்கூடிய கவலைகள் எதுவும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும். அப்படி எடுத்துக்கலாம். 21லேருந்து 26 வரைக்கும் இப்போ குருதசை என்னோட கணக்குப்படி எடுத்திருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் 30 வயசு வரைக்கும் கூட குருதசை வரலாம். இப்போ குருதசை வருதா, இந்த குருதசையில் வேலை வாய்ப்பு ரீதியாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்காது, நெருக்கடிகள் இருக்காது. புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கலாம். தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் தொழில் தொடங்கலாம். 2ஆம் இடத்துல சனி தான், ஏன்னா குருதசை பெருசாக கெடுக்காது. பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காலம்தான். ஏன்னா அந்த 6 வருடம் இருக்கு இல்லையா, இதே லக்னமாக இருந்தால், சனியுடைய லக்னமாக இருந்தால், சனி பகவான் நட்பு லக்னமாக இருந்தால் 6 வருடங்கள் பின்னாடி கெடுபலன்களை கொடுக்கும் இந்த குருதசை. அதுலேயும் 7.5 சனி வரும்போது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். இப்போ பாத சனி தான், ஜென்ம சனி விலகியாச்சு. 2ஆம் இடத்துல குருடைய வீட்டில், அந்த குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி, அந்த வீடு கொடுத்த கிரகம் கேந்திரத்தில் தமிழ் வருடம் ஃபுல்லாகவே
குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக. 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சனி தசை. என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்துக்கிறேன். கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் 2ஆம் இடத்துல சனி, ஜென்ம ராசியில் ராகு, குருவுடைய பார்வை. இது வரைக்கும் ஜென்ம ராசியில் இருந்து சனி பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். பொருளாதார ரீதியாக நிறைய ப்ராப்ளம், வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அந்த ப்ராப்ளம் இருக்காது. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் நீங்கள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், கடன் பிரச்சனையில் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை இருக்காது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். திருமண ரீதியாக முயற்சி பண்ணுறீங்களா? 26 வயசுக்கு மேலே இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க, குரு தசையில் இருக்கிறீங்க. 30-31 வயசு வரைக்கும் எப்படி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு, திருமணம் கைகூடி வரும். இப்போது 2ஆம் இடத்துல சனி தான், 7 சனி விடுதலை ஆகலை. ஆனால் திருமணம் ரீதியாக ஏற்றங்கள் உண்டு. திருமணத்தை கொடுத்துரும். 27, 29 இது மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும். திருமணம் ஆச்சு, பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. கணவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன், ஆனால் அவர் வந்து என் மேலே வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாப்புல, மனசு வருத்தத்தை கொடுக்குறாப்புல. இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. பெண்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. அந்த பாதிப்புகள் விலகும். ஜென்ம ராசியில் குருவுடைய பார்வை ஒன்றே சிறப்புன்னு சொல்லலாம். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு மேலே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால், ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால், கெடுபலன்கள் அதிகமாக கொடுத்து கொண்டு இருந்தால், சனி தசையில் நிறைய பிரச்சனைகளை, தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். கொடுத்த பணம் வரும், வாங்கின பணத்தை கொடுப்பீங்க. கடன் பிரச்சனை கண்டிப்பாக கிளியர் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க சனி தசையில். ஏன்னா சனி தசையில் 7 சனி வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், நன்மையை கொடுக்காது. பெருசாக நன்மையே கொடுக்காது, கெடுபலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். முதல் சுற்று வந்தாலும் சரி, 2வது சுற்று வந்தாலும் சரி, பலன்கள் கம்மி பண்ணும், பொருளாதாரத்தை கம்மி பண்ணும், வருமானத்தை கம்மி பண்ணும். எங்கெல்லாம் பணம் இருக்கோ அதெல்லாம் வந்து காலி பண்ணி விட்டுரும். இது எல்லாமே ஜென்ம சனியில் நடந்திருக்கும். இப்போ ஜென்ம சனி கிடையாது, பாத சனி தான். குருவுடைய வீட்டில் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் நீங்கள் மாசம்பளத்தில் இருக்கிறீங்களா, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு வேலைவாய்ப்பு ரீதியாக ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ சம்பள உயர்வு அது மாதிரி எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். தொழில் இருந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம். பாத சனி முடிகிற வரைக்கும் முதலீடுகள் வேண்டாம் சனி தசையில். பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்படும், வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். எங்கெல்லாம் மணி வரணும்னு இருக்கோ, அதாவது தடைப்பட்டு தான் அந்த பணங்கிறது உங்களுக்கு வரும். அது மாதிரியான ஒரு கவலைகளை கொடுக்கும் இந்த சனி தசையில். ஏன்னா சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யும், ஆனால் 7 சனியில் நன்மை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் வேற லக்னமாக வந்து சனி பகவானுடைய நட்பு கிரக லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா முதல் 10 வருஷம், அதாவது 9 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும், பின்னாடி 10 வருஷம் கெடுபலன்கள். சனி பகவானுடைய பகை லக்னமாக வந்தீங்கன்னாக்கா முதல் 9 வருஷங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும். இது மாற்றி தான் கொடுக்கும். அதுலேயும் ராகு கேதுவோட சேர்ந்தாலோ, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ, அவயோக கிரகம் நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, இந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த சனி பகவான் இருந்துச்சுனாக்கா 19 வருஷத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரி ரொம்ப கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் சனி தசையில், ஆரம்பிச்சிலேருந்தே நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். ஆனால் 7 சனியில் கஷ்டத்தை தான் அனுபவிப்பீங்க. முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ பாத சனி அந்த அளவுக்கு பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, கடன் வாங்குறது இது மாதிரி இல்லாமல் நார்மலாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா மேலே கடன் வாங்கி தான் பண்ணணும், வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ பூஜையை கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இல்லைன்னா சித்தர்களோட ஜீவசமாதிகளை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. பொருளாதார வரவுகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். அதாவது சனி தசையில் 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி. ஏன்னா சனி தசைக்கு சொன்ன மாதிரி நெகட்டிவாக சொல்லவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை. சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம், திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம், திடீர் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா ஜென்ம சனியில் கொடுத்துருக்காது, அதை நம்ம தெளிவாக கொடுத்துக்கலாம். 8ஆம் அதிபதியோட தசைங்கிறதுனால வருமானத்தை கொடுத்துருக்கும். ஒரு பக்கம் அவமானப்பட்டிருப்பீங்க, ஒரு பக்கம் வந்து வேலை வாய்ப்பு அது இதுன்னு ஏதாவது முன்னேற்றங்களை கொடுத்துருக்கலாம். ஒரு பக்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல, இல்லைனா வேலை போயிருக்கும்,
வேலை போயிருந்தாலும் வருமானம் இல்லாமல் கடன் பிரச்சனை அது இது 3 விதமாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க புதன் தசையில். ஏன்னா புதன் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும், சனி பகவான் தான் கொடுக்கும். 5ஆம் அதிபதிக்கு உண்டான பலனையும் சனி பகவான் தான் கொடுக்கணும். ஏன்னா 7 சனி நடக்கும்போது இவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கறது, சனி பகவான் தான். புதன் தசை அப்படிங்கிறது 2 விதமான பலன்களை கொடுக்கும். இப்போ பாத சனிக்கு வந்துட்டாரு சனி, குருடைய பார்வை ராசிக்கு இருக்கு, ஜென்ம ராசியில குரு, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்துல குருடைய பார்வை, சொத்து பத்து வரவு, வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, சுக்கிரனுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ, சுக்கிர தசையில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அத்தனை பலன்களையும் இப்போ கிடைக்கும் இந்த புதன் தசையில். இதை விட 7 சனி விடுதலையான பிறகு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள், புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். தொழில் ரீதியாக ஏற்றம், வேலை ரீதியாக ஏற்றம், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பண வரவு, இது மாதிரியான நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த புதன் தசையில். 62 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை கடந்த காலமாக 8ஆம் இடத்துல இருந்தது, இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. ராகுடைய பயிற்சியும் ஜென்ம ராசிக்கு. உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையும். மருத்துவ ரீதியாக கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், ஏன்னா கேதுங்கிறது 7 வருஷம் தான், சின்ன தசை அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ, சூரியனோட வீடு இல்லை சந்திரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் கடுமையான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் இந்த கேது பகவான் அளந்து சொல்ல முடியாத கஷ்டத்தை, அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான். ஏன்னா 7 வருடம் அப்படிங்கிறது சின்ன தசை தானேன்னு பார்ப்போம். அதில் புதன் தசையில் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்திருப்பீங்க, தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் கேது தசை வந்த பிறகு அடியோடு எல்லாமே உங்களுக்கு தரமட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அவயோக தசையாக இருந்தால், யோக தசையாக இருந்தால் ஓரளவுக்கு விட்டு வச்சிருக்கோம், சனி பகவானுடைய நட்பு கிரக தசையாக இருந்தால் விட்டு வச்சிருக்கோம். அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக தசையாக இருந்தால் அது கேது பகவான் தசையில் அந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ பாத சனி ஓரளவுக்கு ரிலீஸு, உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. 5ஆம் இடத்துல குரு, பொருளாதார வளர்ச்சி, பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கறது, வீடு கட்டுறது, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறது, அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கேது தசையில். 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, இது பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை. இந்த தசை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடியதுனால உடல்நலம் தொந்தரவுகளை அதிகமாக கொடுத்துருக்கும். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தனாக்கா அந்த மாரிக்கு மருத்துவ செலவு, அது இது, தொழில் இருந்தீங்கன்னாக்கா கடன், நோய், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்படலை, அது என்ன கிரக அமைப்புகளில் இருக்கும், உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கும், மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் சொல்லவே தேவையில்லை. சுக்கிரன் கடுமையான கெடுபலன்கள், மறைமுக சுப தொடர்பு இல்லை சுப தொடர்பில் இந்த சுக்கிர பகவான் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்த்துருக்காங்க. ஜென்மசனியில் அப்படி இப்படி போயிருக்கும், ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கும், ஒரு செலவு கொடுத்துருக்கும், ஒரு செலவு வந்திருக்கும், அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்துருக்கும், பசங்க வழியில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், ஒரு நல்லது கொடுத்துருக்கும். இது மாதிரி கலப்படமாக இந்த சுக்கிர தசையில் கொடுத்தது இல்லையா. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை அந்த அளவுக்கு நன்மை செய்யாது, முன்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. முன்னாடினாக்கா சின்ன வயசில் ஒரு 20-25 வயசுக்குள்ளே வரக்கூடிய சுக்கிர தசை மனசை கெடுக்கும், பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை உடல் நலத்தை கெடுக்கும். மத்தியம வயதில் ஒரு சுக்கிர தசை சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வளர்ச்சிகள் அப்படிங்கிறது எந்த ராசிக்கும் எந்த லக்னத்துக்கும். ஆனால் இந்த லக்னத்துக்கு யோகர் பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால சுக்கிர பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. பாதசனி 5ஆம் இடத்துல குரு, ஜென்ம ராசியில் ராகு, குரு பார்வை. அதே கேது பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் நொடி பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கலாம். மருத்துவ செலவுகள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிளியர் ஆகும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சுக்கிர தசைங்கிறது அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. இந்த காலகட்டங்களில் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.